ஜனாதிபதியின் அதிகாரம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, கடும் சட்ட நடவடிக்கை என்கிறார் நீதி அமைச்சர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. வெசாக் பண்டிகை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு நீதி அமைச்சு ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பிய பெயர் பட்டியலிலும் ஜனாதிபதி செயலகம் சிறைச்சாலை தலைமையகத்துக்கு அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் அதுல திலகரத்ன என்ற கைதியின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தையே முறைகேடான வகையில் பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணேக்கார் அவர்கள் நேற்று தினம் நடத்திய விசேட ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு சட்டவிரோதமாக ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் போலியான பட்டியலை தயாரித்து சிறைச்சாலைக்குள் இவ்வாறான பணம் பெற்றுக்கொண்டு அல்லது டீல் செய்து கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, இன்னும் பல சம்பவங்களும் பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக அது தொடர்பான ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய லங்காதி பத்திரிகையினுடைய முதற்பக்க முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனபதி சமாவ பிட்டின் நத்தல் தாத் விசிபஹக் ஹொரட்ட யவலா என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற போர்வையில் கள்ளத்தனமாக ஜனாதிபதி அனுப்பப்பட்ட பட்டியலில் இல்லாமல் கள்ளத்தனமான பட்டியலில் மேலும் 25 பேர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை சொல்கிறது. அது தொடர்பான விடயங்களும் இங்கே பிரதானமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே நத்தால் தினத்தன்று ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்த சிறை கைதிகளில் இடையே விடுவிக்கப்பட்டவர்களில் எந்தவித தகுதிகளும் இல்லாத 25 சிறை கைதிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதாக ரகசிய போலீசாரினுடைய தகவலை மையப்படுத்தி இன்றைய லங்காதி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. எனவே அதாவது இந்த சிறை கைதிகள் பொது மன்னிப்பில் விடுவிக்கப்படுகின்ற போது சில சட்ட வரையறை இருக்கிறது. யார் யாரை விடுவிக்கலாம், எப்படியான கைதிகளை விடுவிக்கலாம் என்ற ஒரு சட்ட வரையறை இருக்கிறது. ஆனால் அந்த சட்ட வரைகளை தாண்டி இவ்வாறு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் கடந்த தகுதி இல்லாத 25 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே சிஐடி ரகசிய போலீசார் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் அந்த செய்தியை மேற்கோள் காட்டி இன்று தினம் லங்காதி பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருப்பதை காணலாம். எனவே நத்தார் தினத்தன்று விடுவிக்கப்பட்ட கைதிகளின் பட்டியலும் இப்போது சந்தைக்கு வருகிறது என்பதுதான் இங்கே முக்கியமான செய்தி. இன்னும் ஒரு தகவல் லங்காதி பத்திரிகையில் தவாத் சிறக்கருவன் ஹோரட்ட நிதாஸ் கரலா சிஐடி உசாவியட்ட கியாய் அனுராதபுர பந்தநாகர் அதிகாரி ரிமாண்ட் என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. எனவே இவர் இங்கு மாத்திரமல்ல, இன்னும் சில கைதிகளையும் இந்த அதுல என்பவர் மாத்திரமல்ல மேலும் சில கைதிகளும் இவ்வாறு முறைகேடாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த காலப்பகுதியில் மாத்திரமல்ல, கடந்த காலம் முழுவதும் இவ்வாறு ஜனாதிபதிக்கோ அல்லது பொது மன்னிப்பு வழங்கப்படுகின்ற இந்த பட்டியல் அனுப்பப்படுகின்ற அந்த பட்டியல் வேறுவாக இருக்கும். ஆனால் விடுவிக்கப்படுகின்ற கைதிகள் அது கள்ளத்தனமாக அந்த போர்வையில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அந்த சில கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் தெரியவர அவ்வாறு விடுவிக்கப்பட்ட கைதிகள் யார், அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் யார் என்பது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகிறது. இது அனுராதபுரம் சிறைச்சாலையில் மாத்திரம் இடம்பெற்ற சம்பவம் அல்ல, இன்னும் பல சிறைச்சாலைகள் இடம்பெற்றிருப்பதாக தகவல் கிடைக்க இவை அனைத்தும் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே சிறைச்சாலை திணைக்களத்தை மறுசமைப்பதற்காக சிறைச்சாலை ஆணையாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே சம்பவம் தொடர்பாக சிஐடியினர் தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே சிறைச்சாலை என்பது குற்றவாளிகள் அங்கு சென்று மிகப்பெரிய குற்றவாளிகளாக வெளியில் வருவதல்ல, அவர்கள் குற்றத்தை அவர்கள் எண்ணி வேதனைப்பட்டு வெளியில் வருகின்ற போது குற்றம் இழைக்காத ஒரு மனப்பான்மை வளர வேண்டும். ஆனால் சிறைச்சாலைக்குள் தான் அதிகமான குற்றச்செயல் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தலுக்கான தகவல் வழங்குதல், போதைப்பொருள் கொண்டு செல்லல், அதே போல கையடக்க தொலைபேசிகள் உள்ளே வழங்கி தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்வது, சில பணம் இருக்கின்ற விஐபிகளுக்கு சிறைச்சாலை வைத்தியம் அனுமதிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான பணத்தை பெற்றுக்கொள்வது, இப்படியான பல்வேறு விதமான முறைகேடுகள் இந்த சம்பவத்தில் பின்னால் சிறைச்சாலைக்குள் ஒரு மிகப்பெரிய மாஃபியா செயற்பாடு இடம்பெறுவதாக கடந்த காலங்களில் பேசுபொருளாக மாறியிருந்தது. நேற்று தினம் கூட பத்திரிகையில் தொடர்பான முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகளை பார்த்திருந்தோம். எனவே சிறைச்சாலைகள் திணைக்களம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ஹர்ஷன நாணேக்கார் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும்